சசிகலா தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக பி ஆண்டனிதாஸ் வழங்கும் பில்லா தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 100 தியேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பாக புது படங்களுக்கு என்ன வரவேற்பு இருக்குமோ அந்த வரவேற்பை ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க. அஜித் சாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பில்லா 1 சசிகலா தயாரிப்பு சார்பாக 7.1 டால்பி சவுண்டிங்கில் புது வடிவத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனால மக்கள் வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. குறிப்பாக ரசிகர்கள் வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு சாங்கு ரொம்ப கொண்டாடுறாங்க. 100 தியேட்டராக இருந்த நேற்று வரைக்கும் இருந்த தியேட்டர் வந்து இன்னைக்கு நிறைய இன்க்ரீஸ் இருக்கு. குறிப்பாக வந்து கமலா தியேட்டரில் வந்து ஒரு ஸ்கிரீன் தான் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு 3 ஸ்கிரீன் ஃபுல்லாக இருக்கு. அடுத்தடுத்த ஸ்கிரீன் கேட்குறாங்க, நாங்கள் அவர் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ரோஹிணி தியேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கிரீன் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட 9 ஸ்கிரீன் 8 ஸ்கிரீன் ஓப்பன் ஆயிருக்கு. இன்னொரு ஸ்கிரீன் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது 2 ஸ்கிரீன் மெசேஜ் பார்த்தேன், 2-3 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வரைய பார்க்கல சசிகலா திரைப்படம் சார்பாக ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியா இருக்கு. இது இல்லாம தொடர்ந்து படங்களை நம்ம ரிலீஸ் படங்களை கொண்டு வரோம். இப்போ உள்ள வரக்கூடிய படங்கள்ல கதைகள் ரொம்ப குறைவா இருக்கு, மக்கள் ஃபீல் பண்றாங்க. அதெல்லாம் நல்ல வெற்றி பெற்ற படங்கள், மக்களுக்கு பிடிச்ச படங்கள். குறிப்பா இன்னைக்கு இருக்கிற இந்த ட்ரெண்ட்ல இருக்கிற மக்களுக்காக, அந்த யங்ஸ்டர்ஸ்க்காக இந்த படத்தை திருப்பி கொண்டு வரதுல சசிகலா தயாரிப்பு சார்பாக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது குறிப்பா பி ஆண்டனிதாஸ் அவங்க எங்க ப்ரொடியூசர், அவங்க வந்து இந்த மாதிரி படங்களை, நல்ல ஜெயிச்ச படங்களை, கதைகள் அம்சம் உள்ள படங்களை வந்து மக்களுக்கு திருப்பி கொடுக்கணுன்ற ரொம்ப ஆர்வத்தோட அவங்க நிறைய படங்களை எடுத்து வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா 96 மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம், அது மாதிரி மைனா மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம், அதே மாதிரி வந்து சாட்டை ரொம்ப வெற்றி பெற்ற படம் தொடர்ந்து லைனப்ல இருக்கு. இதை தாண்டி சசிகலா தயாரிப்பு நிறுவனம் சொந்தமாகவும் படத்தை தயாரிக்கும் விரைவில். அது இல்லாமல் சசிகலா தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏவி ஸ்டுடியோல சொந்தமாக ஸ்டுடியோ போட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ், எடிட்டிங், டப்பிங், கிப்பிங் எல்லாமே சொந்தமாக வச்சிருக்கோம். அது இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம். அந்த இதில் வகையில் லாஸ்ட் டைம் ஆண்ட்ரியாவுடைய படம் பண்ணோம். இப்போ 2வது வந்து இப்போ அஜித் பில்லா பண்றோம். இது தொடரும். தேங்க்யூ ஸோ மச். மக்கள் ஆதரவுக்கு நன்றி. உண்மையில ரஜித் சேகரை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப பெருமையாடுறேன். இந்த பிறந்தநாள், அவருடைய இந்த பிறந்தநாள்ல குறிப்பா அஜித் சார் ஏகேவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மக்கள் வந்து மிகப்பெரிய விழா கொண்டாடுறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. குறிப்பா தியேட்டர்ஸ்ல இருக்கிற ஓனர்கள் இருக்காங்களே, தியேட்டர் ஓனர்கள், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டம், ஃபுல்லா டிக்கெட் ஃபுல் ஆயிடுச்சு. இதே இந்த பேட்டி கொடுத்த கமலா தியேட்டர் வந்து டிக்கெட் ஓப்பன் ஆன உடனே 10 நிமிஷத்துல ஃபுல் ஆயிடுச்சு. இம்மிடியா இன்னொரு ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்புறம் டியூப்ல ஃபோன் பண்ணி, சார் நீங்க வந்து அவங்க எவ்வளவு கேட்கலாம் கொடுத்துருங்கன்னு சொல்றோம். ஏன்னா இது ஒன்லி ஃபார் ரசிகர் இருக்காங்க, அவங்க விரும்புறாங்க, நம்ம கொடுக்குறோம். விரும்புறதை கொடுக்கறதா சசிகலா தயாரிப்பும் ரெடியா இருக்கு. அது பி ஆண்டனிதாஸ் தயாரிப்பாளர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி படங்களை வெளிக்கொண்டு வந்து மக்கள் மத்தியில கொண்டு வரணுன்றது அவங்களோட ரொம்ப இருக்கும். இந்த நேரத்தில் ரசிகர்களுக்காகவும் அஜித் சாருக்கும் இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அஜித் சாருக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, எஸ், கண்டிப்பா. நம்ம பொதுவாக நிறைய பேருக்கு பிடிக்கும். குறிப்பா அஜித் சார் ஒரு மனிதாபமலையில ரொம்ப பிடிக்கும். இந்த வட்டம் கூட ஓட்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா முதலாளாக வெளிநாட்டுல இருந்து முதலாளாக பல லட்சங்களை செலவு பண்ணி டிக்கெட்டை பிடிச்சி ஃபர்ஸ்ட் மேனா வந்து இந்தியன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஓட்டு போட்டாங்க. அது எல்லா மக்களுக்கும் தெரியும், சொல்ல வேண்டியதுல. நான் உதாரணத்துக்காக சொல்றேன், அவருடைய மனிதாபிமானத்தை இது மாதிரி நிறைய அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த மாதிரி இருக்கிற எல்லா கலைஞரோடையும் திருப்பி கொண்டு வரணும் மக்களுக்கு. அவங்களுடைய இளமை பருவத்தை மறுபடியும் இந்த மக்களுக்கு காட்டணுன்றது எங்களோட ஆசை. தேங்க்யூ. எல்லாரும் சார்பாகவும் நம்ம அல்டிமேட் ஸ்டார், நம்ம தலை, நம்ம ஏகே சருக்கு நான் பர்த்டே விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். உழைப்பாளர்கள் தினம் அன்னைக்கு பிறந்த கடுமையான உழைப்பாளி அவரு அஜித் சார். அண்ட் நான் எல்லா ஸ்பீச்லேயும் சொல்ற மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து கஷ்டப்பட்டு உழைச்சா வாழ்க்கையில முன்னேறாங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம அஜித் சார். சினிமா தான் வந்து அஜித் சாருக்கு பேஸு. அவருக்கு இன்னொரு பேஷன் வந்து இப்போ ரேஸு. ஆனால் அவர் எதில் காலடி எடுத்து வச்சாலும் கொஞ்சம் கூட குறையல அவருக்கு கிரேஸு. அண்ட் தலைனாலே ஃபேன்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு எமோஷன் தான். அது எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. தலைங்கிற நேமே ஒரு எமோஷன். அண்ட் அதான் சொல்லியிருந்தேன், ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை. ஏன்னா எத்தனை பில்லாவே நாங்கள் நிறையா வாட்டி 32 இயர்ஸ் அஜித் சார் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். அது மாதிரி அஜித் சார் பர்த்டே போட்டிருக்கோம்.
எப்போ போட்டாலும் வித்தின் 10 மினிட்ஸில் இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ எப்போவுமே வந்து அஜித் சருக்கு அந்த பவர் வந்து பயங்கரமாக இருக்குது. அவரை தேடி வருது பத்மபூஷன் எல்லாமே. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் கமலா வந்து ரீரிலீஸ் ஃபோட்டோவே நீங்கள் ஆக்கியிருக்கீங்க. எல்லா ரீரிலீஸுக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த நேரத்தில் ஆடியன்ஸ், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அடுத்து மைனா படம்லாம் பண்ணுறேன்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். தலை உள்ள படம் எடுத்தது ஒரு விஷ்ணு தான் சார். இப்போ படத்தை போட்டது விஷ்ணு சார். எப்படி இருந்துச்சு உள்ள வைப்பு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க இன்னும் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறோம். பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் முடி ஓப்பன் பண்ண 5-10 நிமிஷத்தில் கமலால ரீலீஸ் தான் வந்து. ஸோ தேங்க்யூ ப்ரெஸ், ஆடியன்ஸ், ஃபேன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆக்சுவலாக பில்லா 2007 ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆகும் போது. இருந்தாலும் ஒரு புது படத்துக்கான ஒரு கிரேஸ், குட் பேட் அக்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீலீஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கப்புறமும் அஜித் சாரோட படங்கள் வந்து நாங்கள் ரீலீஸ் நிறைய வெயிட் பண்ணிருக்கோம். அடுத்து மங்காத்தா ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னும் என்ன இருந்தால் இதில் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த படம் ஒரு கல் கிளாசிக் ஃபிலிம். ஸோ அது ரிலீஸ் ஆனால் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் மூவிக்கு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஃபேன்ஸாக சாரே சொல்லியிருக்காரு, ஏகே என்னை கூப்பிடுங்க. ஆனால் இன்னமும் வந்து உள்ளுக்குள்ளே போனோன்னா அந்த பேர் சொல்லி தான் கூப்பிட்றீங்க. அலன் பேர் சொல்கிறீங்க, காடுன்னு சொல்லி வர வைக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மக்களுக்கு வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அந்த நேம் யூஸ் பண்ணல, அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. ஒரு ஃபேனாக மட்டும் இருந்தால் ஓகே. அதை மிஞ்சி ஆகும்போது அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா நாங்கள் தேட்டருக்குள்ளே இருக்க இந்த ரெஸ்பான்ஸ், தேட்டருக்குள்ளே நாங்கள் இந்த பண்ணுற நடவடிக்கைலாம் ஓகே தான். தேட்டருக்கு வெளியே நாங்கள் அந்த மாதிரி இல்லைங்களா. இப்போது ரீலீஸ் ஆகுது, புது படம் வருது, அந்த டைமில் நாங்கள் எங்களோட ஒரு கலாட்டாக்கும் ஒரு ஃபன்னுக்கும் ஷேர் மேலே நாங்கள் வச்சுக்க ஒரு பாசத்துக்கும் நாங்கள் இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் தேட்டருக்கு வெளியே எங்கள் சார்பில் எங்கள் சைட்லேயோ எந்த ஒரு நெகட்டிவான இதுவும் வர்றது இல்லை இல்லைங்களா. இப்போது அவர் எங்களை திருத்தி நாங்கள் ரொம்பவே இப்போ நாங்கள் ரொம்ப டீசென்ட் ஆகிட்டோம். என்னெல்லாம் மாறி இருக்கீங்க? ஒரு ஃபேனாக இருந்து என்னெல்லாம் மாறி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு இதோட கொஞ்சம் மோசமாகவே இருக்குது. வெளியே இந்த அட்ராசிட்டிஸ் வந்து நாங்கள் வெளியே பண்ணிட்டு இருந்தோம், நாங்களும் ஒத்துக்கணும். இப்போ அவர் எங்களை திருத்தி கொஞ்சம் கம்மியாகி இப்போ தேட்டருக்கு வெளியே அஜித் ஃபேன்ஸ் வேறு, தேட்டருக்குள்ளதுக்கு அஜித் ஃபேன்ஸ் வேறு, உள்ளதுக்கு என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ வெளியேனா அவர் எப்படி வந்து சினிமா தவிர்த்து எப்படிலாம் வேறு என்ன பேசுகிறாரோ, ரேஸை பற்றி லைஃப் பற்றி என்ன பேசுகிறாரோ அதை ஃபாலோ பண்ணி தான் லைஃப் வெளியும் தேட்டருக்கு வெளியும் நாங்கள் வந்து லைஃப் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இல்லை நீங்கள் உங்கள் வாயால் சொன்னால் நல்லா இருந்துடும். அவரோட அட்வைஸை நாங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். எல்லா ஃபேன்ஸுமே நாங்கள் வந்து கரெக்டாகவே இருப்போம். பார்க்கலாம், அவர் அதை தவிர்த்து நிறைய பேசுகிறாங்கல்ல. வெளியே ஒரு ஆக்டராக மட்டும் இல்லை வெளியே ஒரு ஆக்டராக மட்டும் இருந்தாருன்னா நாங்கள் ஆக்டர் ஓகே. அவர் ஆக்டரா இல்லைன்னா காலையில் 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டியே வந்து போடணும். இல்லை ஆக்டரா இல்லைன்னா காலங்காத்தால ஃபர்ஸ்ட் ஓட்டு 7 மணிக்கு ஏன் வந்து போடணும்? அவர் ஒரு குட் சிட்டிசன், குட் ஹியூமன் பீயிங். புரியுதா? அட்ரா ஹாப்பி பர்த்டே சார், we love you all. தேங்க்யூ சார்.